ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷாஸ் கிச்சன். ஸோ சாட்டர்டே மார்னிங் காலைல வெள்ளனமே எழுந்திரிச்சிட்டு போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்துட்டு சரி சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஐயப்பனுக்கு வந்து மாலை போட்டிருக்கனால டெய்லி மார்னிங் வந்துட்டு வெள்ளனை எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்தோன்னே ஃபஸ்ட்டு வேலை பார்த்திங்க அப்படின்னா விளக்கேற்றி சாம்பிராணிலாம் பொருத்தி சாமி கும்பிட்ற வேலை தான். ஸோ இது வந்து கார்த்திகை 1லேருந்தே இந்த ரொட்டீன் தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ரொட்டீன் வந்து ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ரொட்டீனை வந்துட்டு இப்போன்னு இல்லை, எப்பயுமே ஃபாலோ பண்ணால் உண்மையாகவே ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ சாமியெல்லாம் கூப்பிட்டு முடித்தோன்னே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளே பிளான் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா நாளே பிளான் பண்ணால் தான் எந்திரிச்சோன்னே பண்ண முடியும், இல்லைனா அதை யோசிக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் போயிடும். ஸோ சப்பாத்தி மாவுலாம் பிணைஞ்சு வச்சுட்டு அப்படியே மாடிக்கு வந்தேன். கிளைமேட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு. ஸோ அம்மா டீ போட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் தான் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா சரி தக்காளி தொக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, சீரகம், சோம்பு அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 பெரிய வெங்காயம் இருக்குல்லையே அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். அது வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4-5 பூண்டு அதையும் சேர்த்துட்டு, பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அது, அப்புறமா வந்து மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா தக்காளிலாம் வெந்து நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துடும். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சப்பாத்தி மாவை நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிட்டேன். ஸோ அது தேய்க்கிறதுக்கு வரவே இல்லை, ஷேப் வேறு மாதிரி போயிட்டு இருந்தது. சரி ஃபோல்டு பண்ணி தேய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோல்டு பண்ணி தேய்ச்சிட்டு இருந்தேன். நம்ம சப்பாத்தியை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தேய்ச்சோம் அப்படின்னா லேயர் மாதிரி வரும் இல்லையா, அப்போ நம்ம சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் சரி அப்படி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சப்பாத்தியெல்லாம் தேய்ச்சிட்டு ஸோ கையோடு போட்டு ஹாட் பாக்ஸில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமே எந்திரிச்சு வேலையை வந்து ஓரளவு சீக்கிரமே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான டைமை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்காக என்ன வேணால் பண்ணலாம், புக்ஸ் ரீட் பண்ணலாம், இல்லை வந்து நம்மளை க்ரூம் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணலாம். ஸோ நம்மளுக்கான டைம் நிறைய கிடைக்கணும் அப்படின்றதுக்காக முடிஞ்சளவு சீக்கிரமே வேலையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ இது பண்ணுறது ரொம்பவே நல்லது, நம்மளுக்கான டைமை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. ஸோ மல்லித்தலை தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரெசிபி உண்மையாகவே சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம 2 சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல 3 சப்பாத்தி அந்த மாதிரி தான் சாப்பிட முடியும். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபிஷாஸ் கிச்சன் அப்படின்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.